Hi all, welcome to NRMRP. Today நம்ம பார்க்க போகிற டாபிக் கிளாட்டிங் மெக்கானிசம். இதை ஹீமோஸ்டேசிஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹீமோஸ்டேசிஸ் நடக்கிறதுக்கு இந்த 3 பொருளும் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். அது என்ன அப்படின்னா கொயாகுலேஷன் ஃபேக்டர், அதாவது கிளாட்டிங் ஃபேக்டர். அடுத்தது கால்சியம், இது அயனைஸ்டு ஸ்டேட்டஸில் இருக்கணும். அடுத்தது பாஸ்போலிபிட்ஸ். இந்த 3மே பிளட் கிளாட்டிங் நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய பொருட்கள். இந்த கொயாகுலேஷன் ஃபேக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒன்றும் இல்லை, அதுவும் ஒரு ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் தான். நம்ம பிளட்டில் பிளாஸ்மா இருக்குது இல்லையா, அதாவது பிளட்டில் வந்து பிளாஸ்மா தனியாகவும் செல்ஸ் தனியாகவும் நம்ம பிரிக்கிறோம். அதில் பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய ஒரு சில ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ், இதுதான் வந்து கிளாட்டிங் ஃபேக்டர். கால்சியம்ங்கிறது நம்ம பிளட்லேயே இருக்கக்கூடிய ஒன்று தான். இந்த பாஸ்போலிபிட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம செல் வாலில் இருக்கும். அடுத்தது நம்ம பிளேட்லெட் இருக்குல்ல, அந்த பிளேட்லெட்டோட செல் மெம்பரைனில் இருக்கும். அடுத்தது நம்ம பிளட் வெசல்ஸில் இருக்கக்கூடிய அந்த வால் இருக்குல்ல, அதில் இருக்கும். ஏன் இப்போ இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இதுதான் நமக்கு வந்து பிளட் கிளாட்டிங் நடக்கிறதுக்கு பின்னால் வரதில் நிறைய இடத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் இதை நம்ம சொல்கிறேன். இந்த கம்போனண்ட்லாம் பாருங்களேன், இந்த கம்போனண்ட்டு நம்மளோட பிளட் வெசல்ஸில் நம்ம பிளட்டோட சர்க்குலேஷன் இருக்கு இல்லையா, அதோட சேர்ந்து ஆல்ரெடி மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் இதெல்லாம். ரெட் பிளட் செல்ஸு, ஒயிட் செல்ஸு, பிளேட்லெட்டு, மேக்ரோபேஜஸு, ஈசினோஃபில், பிளாஸ்மின், ஃபைப்ரினோஜன், இன்ட்ரென்சிக் ஃபேக்டர், எக்ஸ்டென்சிக் ஃபேக்டர், காமன் பாத்வே ஃபேக்டர்ஸு, இது எல்லாமே நம்ம பிளட்டோட மிக்ஸ் ஆகி ஆல்ரெடி வந்து ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கக்கூடியது தான். ஆனால் இதில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸு எப்போ ஆக்டிவேட் ஆகணுமோ அப்போ ஆக்டிவேட் ஆகி அதோட வேலை என்னவோ அதை செய்யும். மற்ற டைமில் இது ஆக்டிவேட்டில் இல்லாமல் அப்படியே சுற்றிட்டு அலையும். ஓகே, இதுதான் பிளட் வெசல்ஸ். உள்ளே பார்த்தீங்களா, அந்த பிளேட்லெட்டோட சேர்த்து எல்லாம் ஒரு கிளாட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. அதில் வந்து ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஃபைப்ரின். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கிளாட் ஃபார்ம் ஆகும். இந்த கிளாட் ஃபார்ம் ஆகி எப்படி வந்து டேமேஜ் ஆன அந்த பிளட் வெசல்ஸு எப்படி சரி பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஒரு அனிமேஷன் வீடியோவில் ஈஸியாக பார்க்கலாம். ஓகே, இதுதான் பிளட் வெசல்ஸு. உள்ள பிளட் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு பாருங்களேன். இந்த வீடியோவில் வந்துட்டு பிளேட்லெட்டு, ஆர்பிசி செல்ஸு, மோனோசைட்டு, லிம்போசைட்டு, மேக்ரோபேஜஸ்ஸு, அந்த மாதிரி நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அந்த கம்போனன்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே இது மாதிரி தான் பிளட் சர்க்குலேஷனில் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதில் பாருங்கள், ஃபைப்ரினோஜன், மேக்ரோபேஜஸ்ஸு, இந்த மாதிரி எல்லா கண்டென்ட்டுமே அதில் வந்து மூவ் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். ஆல்ரெடி நமக்கு காயம் ஆனாலும் சரி, ஆகலைனாலும் சரி, அதெல்லாம் மூவ் ஆகிட்டு இருக்கும். அது கூடயே தான் இன்ட்ரென்சிக் பாத்வே ஃபேக்டர், எக்ஸ்டென்சிக் பாத்வே ஃபேக்டர், காமன் ஃபேக்டர், அது எல்லாமே இது கூட தான் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். இது ஆக்டிவேட் ஆகாமல் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இப்படி இருக்கும்போது இப்போ நம்ம கையில் வந்து கட் பண்ணிக்கிறோம், ஏதாவது ஒரு காயமாயிடுது. அந்த இடத்துல என்ன நடக்கும், உடனே வந்து அந்த பிளட் வெசல்ஸ் இருக்குல்ல, அது வந்து கட் ஆகிடும். ஸோ இப்போ கட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இடத்துல பிளட் வெசல்ஸில் வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்கணும். அதாவது பிளட் வெசல்ஸ் வந்து கொஞ்சம் சுருங்கணும். அது எதுக்குன்னா, பிளட் வந்து அதிகமாக நமக்கு வெளியில் போகாமல் அந்த பிளட் ஃப்ளோவை அந்த இடத்துல குறைக்கிறதுக்காக நடக்கும். இந்த விஷயத்தை செய்கிறது என்னென்னா, நம்ம கட் பண்ணிக்கிட்டோம்ல, அந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்டோதீலியல் செல்ஸ் அப்படிங்கிற செல்ஸ் இருக்கும். எண்டோதீலியல் செல்ஸில் இருக்கக்கூடிய அந்த எண்டோதிலின் அப்படிங்கிறது தான் வாசோ கன்ஸ்ட்ரிக்டர் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை ப்ரொடியூஸ் பண்ணி வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அவசரமாக உடனே வந்து அந்த இடத்துல பிளட் ஃப்ளோவை அதிகமாக இருக்கிறத குறைச்சி ரத்தப்போக்கை நம்ம குறைக்கிறதுக்காக இமீடியட்டாக அது செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் வேலை இதுதான். நமக்கு கட்டாயி இதே மாதிரி ப்ளீடிங் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், விரலில் ப்ளீடிங் ஆகுதா, மேல் பக்கத்தை அழுத்தி நம்ம பிடிச்சிக்கிறோம். ஸோ அப்போ டைட்டாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய பிளட்டு கீழே வந்து ரொம்ப ப்ளீடிங் ஆகாது. அதே மாதிரி துணியில் இறுக்கமாக பிடிச்சி கட்டிக்கிறாங்க, ஏதாவது வச்சு நம்ம அழுத்தி பிடிச்சிக்கிறோம். இது மாதிரி தான் நம்ம உடம்புலையும் அது தானாகவே நடக்குது. இப்போ அடுத்தது என்ன, கொலேஜன். இந்த கொலேஜன்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா, நமக்கு எந்த இடத்துல காயப்பட்டுச்சோ அந்த இடத்துல இந்த கொலேஜன் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். அதே இடத்துல இந்த எண்டோதீலியலில் இருக்கக்கூடிய ஒரு சில ப்ரோட்டீன்ஸும் இருக்கும். இந்த கொலேஜனும் இந்த ப்ரோட்டீன்ஸும் என்ன பண்ணுது அப்படின்னா, பிளேட்லெட்டை அங்கேருந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக சிக்னல் அனுப்புது. ஸோ அந்த இடத்துல வந்து பிளேட்லெட்டு அடுத்தது அந்த இடத்துக்கு வருது. அந்த பிளேட்லெட்டு அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு பிளேட்லெட்டு மற்ற எல்லா பிளேட்லெட்டுக்கிட்டையும் சொல்லி அந்த இடத்துக்கு வர வச்சு டெம்பரவரியாக ஒரு பிளட் ஃபார்மேஷனை பண்ணி டெம்பரவரியாக ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணும். இதை தான் நாம் வந்து பிளேட்லெட் அக்ரிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள், அந்த கொலேஜன் 1 ஒலிவ்ரான் ஃபேக்டர் இருக்குல்ல, அதிலிருந்து சிக்னல் போகுது. அந்த இடத்துல பிளேட்லெட்டை, ஐயோ வாங்கடா, இங்கே எனக்கு காயம் ஆகிடுச்சு, ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி பிளேட்லெட்டை கூப்பிட்றாங்க. ஸோ உடனே அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளேட்லெட்டை அந்த இடத்துல போய் பார்க்குது. பார்த்தோன்னே, ஆமாம், ஐயோ காயம் ரொம்ப பெருசாக இருக்கே, நம்ம மட்டும் பத்தாது, இன்னும் கொஞ்சம் எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு சிக்னல் அனுப்பி எல்லாத்தையும் வர வைக்குது. ஸோ இப்போ அந்த ரோஸ் கலரில் இருக்கிறது தான் பிளேட்லெட். அது எல்லாருமே வந்து அந்த இடத்துல ஒன்று கூடி அந்த இடத்துல வந்து பிளாக் பண்ணுறாங்க. பிளாக் பண்ணோடனே அந்த இடத்துல இருந்து உடனே ஃபைப்ரினோஜன் ஆக்டிவேட் ஆகி ஃபைப்ரினோஜன் அந்த இடத்துக்கு வருது. ஸோ ஃபைப்ரினோஜனோட இன்னும் மீதி இருக்கக்கூடிய பிளேட்லெட்லாம் அட்டாச் ஆகி இன்னும் மீதி இருக்கக்கூடிய ஃபைப்ரினோஜன்லாம் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கிளாட்டை ஃபார்ம் பண்ணுது. இருந்தாலும்
இருந்தாலும் இந்த ஃபைப்ரினோஜன் வந்து கரையக்கூடிய தன்மையில் இருக்கிறனால இது வந்து கரையாத தன்மைக்கு மாறணும் இல்லையா, அதனால் ஃபைப்ரினோஜன் வந்து ஃபைப்ரினாக கன்வெர்ட் ஆகிறதுக்காக அந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்ட்ரின்சிக் ஃபேக்டர், எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர், பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸு, அந்த மாதிரி ஒரு சில மெக்கானிசம்லாம் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கால்சியம் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் உதவியால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபைப்ரினோஜனை ஃபைப்ரினாக கன்வெர்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு வலை மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த டேமேஜான பிளட் வெசல்ஸை சரி பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த கிளாட்டை வந்து உடச்சி தூள் ஆக்கிறதுக்கு அந்த இடத்துல பிளாஸ்மின் அப்படிங்கிற ஃபேக்டர் வந்து அந்த இடத்துல எல்லாத்தையும் உடச்சி தூளாக பண்ணிடுது. அந்த ஃபைப்ரின் எல்லாம் உடச்சி காலி பண்ணிடுது. அந்த காலி பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த டேமேஜான டெஸ்ட்ராய் ஆன கிளாட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மேக்ரோபேஜஸ், இந்த மாதிரி ஈஸ்னோபில்ஸ், பேசோபில்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய டெட்டான செல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, டெட்டான ஃபேக்டர்ஸ், வேஸ்ட் மெட்டீரியல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி உள்ளே க்ளீன் பண்ணிடுது. இதுதான் வந்து நம்ம உடம்புல இயற்கையாகவே நடக்கக்கூடிய பிளட் கிளாட்டிங். இது மேலோட்டமாக பார்த்த ஒரு ஸ்டோரி. இதில் இன்ட்ரின்சிக் பாத்வே, எக்ஸ்ட்ரின்சிக் பாத்வே, அதில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ், அதாவது 8A எப்படி மாறுது, அடுத்தது 5 வந்து 5A எப்படி மாறுது, கால்சியம் எந்த இடத்துல என்ன பண்ணுது, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஏன் வந்து ஆக்டிவ் ஃபார்மில் மாறுது, அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் இதே மாதிரி சிம்பிளாக பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.